ஆகஸ்ட் 28 செப்டம்பர் 4 வரை நினைக்கிறேன் புத்தக திருவிழா நடந்துச்சு அங்கவிலாஸ் மைதானத்தில். உண்மையை சொல்ல போனால் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. நான் வரலன்னு சொல்லிட்டே இருந்தேன். அம்மி அவங்க அப்பா தான் வம்பா இழுத்துட்டு போயிட்டாங்க, வந்தே ஆகணும் அப்படின்ட்டு. அவங்க புத்தகங்கள்லாம் நிறைய படிப்பாங்க, ஆர்வம் உண்டு. புத்தக புழுன்னு கூட சொல்லலாம், அந்தளவுக்கு புத்தகம் படிப்பாங்க. ஆனால் அங்கே போன உடனே இந்த புக்கு வேணும் அந்த புக்கு வேணும் சந்திரமுகியாக மாறி எல்லா புக்கையும் நான் தான் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா 1998 காலகட்டங்களெல்லாம் ராஜேஷ்குமார், பட்டுக்கோட்டை பிரபாகர், அதுக்கப்புறம் சுஜாதா இவங்களோட கிரைம் நாவல்கள்லாம் நிறைய படிச்சிருக்கேன். ஒன்றும் இல்லை 2 இல்லை, கணக்கு வழக்கு இல்லைன்னே சொல்லலாம். நிறைய ஆர்வம் இருக்குது. யூடியூப்பில் வந்துட்டு இப்போல்லாம் ராஜேஷ்குமார் நாவல் ரொம்ப ரேராக அப்பப்போ கேட்குறதோடு சரி, அதோடு நிப்பாட்டிக்கிறது. நான் ஃபஸ்ட்டு போனோடனே என்ன எடுத்தேன்னா, பெண் ஏன் அடிமையானால், அதுக்கப்புறம் நான் முத்துக்குமாரோட வேடிக்கை பார்ப்போன்னு, பட்டாம்பூச்சி விற்போன்னு, அதுக்கப்புறம் சுஜாதாவோட கரையெல்லாம் சென்பவப்பு புக்கு நான் வாங்கினேன். இந்த புக்கு எல்லாமே அம்மி அவங்க அப்பா படிச்சிட்டனால நான் முத்துக்குமாரோட அணிலாடு முன்றில் மட்டும் நான் படிக்கல, வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்க. தேடி தேடி கடைசியில் ஒரு கடையில் இருந்துச்சு, அதையும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அம்மி நைட்டில் கதை கேட்பான்னு முல்லாவின் கதைகளும் டிராயிங் புக்கும் வாங்கியாச்சு. இன்னும் நான் முத்துக்குமாரோட கண் பேசும் வார்த்தைகள், அதுக்கப்புறம் கனவில் என்னை சந்திக்க வராதே, மாரி செல்வராஜோட மறக்கவே நினைக்கிறேன், வேல்பாரி, வந்தார்கள் வென்றார்கள், வட்டியும் முதலும், சுஜாதாவோட ஏன் எதற்கு எப்படி எல்லாமே வாங்கிட்டு அப்படி ஏக்கமாக வச்சுட்டு வந்தாச்சு. ஏன்னா கொண்டு போனதே 1200 வாங்கியாச்சு. அம்மிக்கு வேறு சிறந்த நூல் ஆர்வலர் அப்படின்ற சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து மைக்லலாம் பேர் சொன்னாங்க. பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. எல்லா புக்கையும் வீட்டில் வச்சுட்டு தலைவரோட கூலி படம் பார்க்க தேட்டருக்கு போயாச்சு. இப்போ வரைக்கும் வந்துட்டு அணிலாடு முன்றில் பாதி போய்கிட்டு இருக்கு, முல்லாவின் கதைகள் போய்கிட்டு இருக்கு. இனிமேல் தான் எல்லா புக்கும் படிக்கணும். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.